வணக்கம். இப்போல்லாம் பவர்ஃபுல்லான ஏஐ யூஸ் பண்ணோம்னா, மெஷின் லேர்னிங்ல பிஹெச்டி பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த மேனேஜ் சர்வீசஸ் வந்ததால இது ரொம்பவே சுலபமாகிடுச்சு. சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். AWS நமக்காகவே சில டூல்ஸை ரெடி பண்ணி அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பயன்படுத்த தயாரா வச்சிருக்கு. அதனால எந்த டெவலப்பரா இருந்தாலும் சரி ஏஐய ரொம்ப ஈஸியா பயன்படுத்த முடியும். அந்த கஷ்டமான மாடல் ட்ரைனிங், டேட்டா ப்ராசஸிங்னு எந்த வேலையும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு நாம இந்த பவர்ஃபுல்லான ஏஐ டூல் பாக்ஸை ஒரு டூர் போக போறோம். முதல்ல பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் சென்சஸ், அதாவது புலன்கள், அப்புறம் மொழி, அப்புறம் அறிவுன்னு ஒன்னொன்னா பார்க்க போறோம். கடைசியா இதை வச்சு நீங்க என்னவெல்லாம் உருவாக்கலாம்னு பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம டூல் பாக்ஸோட முதல் பாகத்தை திறக்கலாம். மனுஷங்க மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸும் அதுங்கள சுத்தி இருக்கிற உலகத்தை பார்க்கவும் கேட்கவும் என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, உங்க அப்ளிகேஷனால எப்படி பார்க்க, கேட்க, பேச முடியும்? இந்த கேள்விக்கு பதில் தான் நாம அடுத்து பார்க்க போற சில சர்வீசஸ். நம்ம ஆப்ஸுக்கு எப்படி கண்ணு, காது, வாயெல்லாம் கொடுக்கறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அமேசான் ரெகக்னிஷனை நம்ம ஆப்போட கண்கள்னு தாராளமா சொல்லலாம். நீங்க ஒரு போட்டோவையோ வீடியோவையோ கொடுத்தீங்கன்னா போதும், அதுல என்ன பொருள் இருக்கு, யார் இருக்காங்க, ஏன் சேஃப்டிக்கு பிபிஇ கிட் போட்டிருக்காங்களான்னு எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்டா சொல்லிடும். ரெகக்னிஷன் பார்க்க உதவுதுன்னா பேசவும் கேட்கவும் கூட நமக்கு ஆள் இருக்கு. அதுதான் அமேசான் பாலி மற்றும் டிரான்ஸ்கிரைப். பாலி என்ன பண்ணுனா, நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட்டை அப்படியே மனுஷங்க மாதிரி பேசும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டிரான்ஸ்கிரைப். நீங்க பேசுற ஆடியோவை டெக்ஸ்டா மாத்திரும். ஸோ இது நம்ம ஆப்போட குரல் மற்றும் காதுகள். பாலிலேயே பாத்தீங்கன்னா பலவிதமான வாய்ஸ் குவாலிட்டி இருக்கு. சிம்பிளான அப்ளிகேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் போதும். ஆனா ஒருபடி மேல போய் நியூரல் இன்ஜின்னு ஒன்னு இருக்கு. அது ரொம்பவே நேச்சுரலா நம்ம பேசுற மாதிரியே இருக்கும். சொல்லப்போனா ஒரு நியூஸ் ரீடர் பேசுற மாதிரி அவ்வளோ தெளிவா இருக்கும். ஓகே, நம்ம டூல் பாக்ஸ்ல அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏஐ எப்படி மனுஷங்க பேசுற வார்த்தைகளை மட்டும் இல்லாம அதோட அர்த்தத்தையும் அதுல மறைஞ்சிருக்கிற உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்குதுன்னு பார்க்கலாம். அமேசான் காம்ப்ரிஹெண்ட ஒரு மொழி டிடெக்டிவ்னு சொல்லலாம். கஸ்டமர் ரிவ்யூஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்னு எதுவா இருந்தாலும் சரி, அதை இதுக்குள்ள கொடுத்தா போதும். அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகள் என்ன, யாருடைய பேர் இருக்கு, எந்த கம்பெனி பேர் இருக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த டெக்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கான சென்டிமெண்ட்டையும் பிரிச்சு மேஞ்சிரும். காம்ப்ரிஹெண்ட் கூடவே இன்னும் ரெண்டு முக்கியமான டூல்ஸ் இருக்கு: டெக்ஸ்ட்ராக்ட் மற்றும் டிரான்ஸ்லேட். டெக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுனா, ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ல இருந்தோ இல்ல பிடிஎஃப்ல இருந்தோ டெக்ஸ்டையும் டேட்டாவையும் தனியா பிரிச்சு எடுக்கும். டிரான்ஸ்லேட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மொழியில இருக்கிறத இன்னொரு மொழிக்கு மாத்தி கம்யூனிகேஷன் தடையை உடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது இன்னும் அட்வான்ஸ்டான சில டூல்ஸ். இந்த டூல்ஸை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ் பெரிய டேட்டாவுக்குள்ள புத்திசாலித்தனமா தேடவும், ஏன் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு கணிக்கவும் முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனில ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தகவலை எடுக்கணும். சாதாரணமா கீவேர்டு வச்சு தேடினா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்றது? அதுக்கு தாங்க இருக்கு அமேசான் கென்ட்ரா. இது வெறும் வார்த்தைகளை வச்சு தேடாது. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருக்கிற உண்மையான பதிலை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். இதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இதை செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்க டேட்டா சோர்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நேச்சுரலா கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். அவ்வளவு. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கும் சில டூல்ஸ் இருக்கு. அமேசான் பர்சனலைஸ்ட். இது அமேசான் வெப்சைட்ல நமக்கு ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுமே, அதே மாதிரி உங்க யூசர்ஸ்க்கும் பர்சனலைஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். அடுத்து அமேசான் ஃபோகாஸ்ட். இது உங்க சேல்ஸ் டேட்டாவை வச்சு அடுத்த குவார்ட்டர்ல எவ்வளோ பிசினஸ் நடக்கும்னு கணிச்சு சொல்லிடும். இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் வெறும் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தானே நினைக்காதீங்க. டெவலப்பர்ஸ் கோட் எழுதுற விதத்தையே இது மாத்திட்டு இருக்கு. அமேசான் கியூ, கோட் விஸ்பரர் மாதிரி டூல்ஸ் நீங்க கோட் பண்ணும்போதே சஜஷன்ஸ் கொடுக்கும். கோட் குரு மாதிரி டூல்ஸ் உங்க கோட்ல இருக்கிற தப்பையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லும். இதனால டெவலப்பர்ஸோட வேலை ரொம்பவே வேகமாகவும் திறமையாகவும் மாறும். சரி, நாம இப்போ நிறைய டூல்ஸ் பார்த்துட்டோம். இப்ப இது எல்லாத்தோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு பெரிய பிக்சரா பார்க்கலாம். இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இனிமே நாம கஷ்டப்பட்டு ஒரு மாடலை ஸ்கிராச்ல இருந்து உருவாக்க வேண்டியது இல்ல. அதுக்கு பதிலா இந்த மாதிரி ரெடிமேடா இருக்கிற ஏஐ பில்டிங் பிளாக்ஸை எடுத்து அதை கிரியேட்டிவா ஒன்னு சேர்த்து புது புது சொல்யூஷன்ஸை உருவாக்குறது தான் உண்மையான பவர். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த எல்லா பில்டிங் பிளாக்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. இதுல ஒவ்வொன்றும் ஒரு பவர்ஃபுல்லான கருவி. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன உருவாக்க போறீங்க? உங்க அடுத்த பிரம்மாண்டமான ஐடியா என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.